சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஆம் கலைவாணி, இவளைத்தான் ஒவ்வொரு நாளும் ஓவியமாக தீட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மீண்டும் இவளை காண்பதற்காகத்தான் அவ்வப்போது எங்கெங்கோ சென்று அலைந்துவிட்டு வெறும் கையோடு திரும்புகிறேன். இது மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் தெரியுமா? அதுதான் தெரியவில்லை. தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் இருக்கிறார்களா, அல்லது தெரிந்து கொள்ளவே விரும்பவில்லையா என்று ஒன்றுமே புரியவில்லை. நீ ஏன் உன் கருத்தை அவர்களிடம் தெரிவிக்கவில்லை? அத்தை, நீங்கள்? நான் கலைவாணியோடு தான் வந்தேன். ஏதோ விளையாட்டாக பேசுகிறீர்கள் என்று நினைத்தேன். விபரீதமான செய்தி என்று நான் நினைக்கவே இல்லை. அத்தை, இதை ஏன் விபரீதம் என்கிறீர்கள்? இவளும் வேளிர்குடியை சேர்ந்த அரசகுல மங்கைதான். இவளை நான் ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன் என்றாலும் என் இதயத்தில் அழியாத சிகரமாக நிலை பெற்று விட்டாள். அவள் மனதில் நீ இருக்கிறாயா? அது தெரியவில்லை. ஆனால் அவளை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் என் காதலை எடுத்துச் சொல்லி அவள் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விடுவேன். அதற்குள் எனக்கு திருமணத்தை செய்து வைத்து என் வாழ்க்கையை காணல் நீராக்கி விடுவார்கள் போல் தெரிகிறது அத்தை. தாமரை எனக்கு கிடைக்காமல் போனால் நான் கலைவாணியைப் போல் ஏதேனும் கடுமையான தீர்மானத்திற்கு செல்ல நேர்ந்து விடுமோ என்று எனக்கே அச்சமாக இருக்கிறது. இளம்பழுதி, என்ன பேசுகிறாய்? இந்த அத்தை உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஏன் உனக்கு இப்படியெல்லாம் தோன்ற வேண்டும்? இளம் வயதில் உன் பெற்றோரிடம் ஏதாவது பெற வேண்டும் என்றால் கூட என்னிடம் வந்து சொல்லித்தான் பெற்றுத்தர சொல்வாய். அதை மறந்து விட்டாயா? இன்னும் நீ நேரில் பேசி கேட்க தயங்கும் உன் கோரிக்கையை உன் பொருட்டு நான் போய் கேட்க மாட்டேனா என்ன? உண்மையாகவா சொல்கிறீர்கள்? நீங்கள் சென்று சொன்னால் என் தந்தையார் நிச்சயம் கேட்பார். அவரை பெயர் சொல்லி அழைத்து இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் உரிமை தங்களைத் தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? அதனால் உங்கள் பேச்சை அவர் மீறவே மாட்டார். என் பொருட்டு அதை நீங்கள் செய்வீர்களா? ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? கலைவாணியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக நீ கலைவாணிக்கு வாக்கு தரவில்லையா? அதேபோல் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நிச்சயம் நான் முயற்சி செய்வேன். நீ கவலைப்படாதே. நான் இன்றே பெருவழுதியை சந்தித்து பேசுகிறேன். இப்படி நேரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை செழியா. இத்தனை நாட்களாக தப்பித்து செல்ல மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த உன்னை மிகவும் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தவன் நான் தான். வைத்தியரும் கடுமையாக முயற்சி செய்து உன்னை தப்ப வைத்தார். இப்போது அந்த முயற்சி அனைத்தும் வீணாகிவிட்டதே. நாம் திட்டமிட்டபடி எல்லாமே சரியாகத்தான் நடந்தது அமரா. இனி கவலை இல்லை. எப்படியும் பூம்புகாருக்குள் புகுந்து விடலாம் என்று நினைத்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் என்னை எப்படியோ சூழ்ந்து கொண்டார்கள். உன்னை இப்படி அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்களே, என்னால் இதை தாங்கவே முடியவில்லை. நீ எப்படித்தான் இதை தாங்கிக் கொண்டாயோ? எனக்கு வியப்பாக இருக்கிறது. சிறைப்பட்ட கைதி தப்பித்துச் செல்ல முயன்றால் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவார்களா? அதிலும் அவர்கள் கையில் அகப்பட்டுக் கொண்டால் அவனை சித்திரவதை செய்யாமல் இருப்பார்களா? எப்போது அவர்கள் கையில் அகப்பட்டேனோ அப்பொழுதே இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இவருடைய காயங்களுக்கு மருந்து போட வைத்தியரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வைத்தியரே, இவரிடம் அதிகமாக பேசக்கூடாது.
உடனே மருந்து தந்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று ஆணை. அப்படியாகட்டும். செழியரே, நல்ல வேளையாக நான் வைத்தியர் என்பதால் தங்களுக்கு மருந்து தந்து காப்பாற்றுவதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார்கள். இல்லையென்றால் இப்படி ஒரு சூழ்நிலையில் என்னால் உங்களுக்கு உதவ முடியாமல் போயிருக்கும். ஆனால் ஒன்று, இன்னமும் உங்களை பணைய பொருளாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதால்தான் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க எனக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். எப்படியோ நீ இங்க வந்தது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் குழப்பமாக இருக்கிறது. என்ன? நீங்கள் தப்பிப்பதற்கான திட்டத்தை வகுத்த போது அதில் சம்பந்தப்பட்டிருந்தது நாம் 3 பேர்தான். நானோ நீங்களோ யாரிடமும் இதை பற்றி பேசப் போவதில்லை. அப்படி இருக்க இருங்கோவேளுக்கு இது எப்படி தெரிந்தது? முத்துநகை, நீ நினைப்பது தவறு. இங்கு வந்தது முதல் எனக்கு பெரும் துணையாக இருக்கும் நண்பன் அமரன்தான். நான் சிறைப்பட்ட நாள் முதல் இன்று வரை சிறந்த உணவு தந்து என்னை கவனித்துக் கொண்டிருப்பவன் அமரன்தான். இன்னும் சொல்லப் போனால் இங்கு உன்னை சந்திப்பதற்கு முன்பிருந்தே எப்படியாவது தப்பித்துச் செல்லுங்கள் என்று என்னை தூண்டிக் கொண்டிருந்தவனே அமரன்தான். அமரா, உன்னை பற்றி தவறாக நினைத்து விட்டேன். மன்னித்து விடு. இருக்கட்டும். இந்த களிம்பை ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் தவறாமல் அவர் உடலில் தடவி விட வேண்டும். அடிப்பட்ட ரணமெல்லாம் வெகு விரைவில் ஆறிவிடும். அப்படியே செய்கிறேன். செழியரே, இந்த சூரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை உணவுக்கு முன்னால் போட்டுக் கொள்ள வேண்டும். இதையும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு வந்தால் இது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். வலியெல்லாம் பறந்துவிடும். இந்தாருங்கள், இதை அப்படியே இப்போது சாப்பிட்டு நீர் அருந்துங்கள். அமரா, நீ சென்று நீர் கொண்டு வா. இதோ. அமரா, வேண்டாம் வேண்டாம் முத்துநகை. இன்று முழுவதும் நான் ஏதும் சாப்பிட மாட்டேன். ஏன்? இன்று என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாள். என் வாழ்க்கையில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை நினைத்து நான் பட்டினி கிடந்து வருந்தும் நாள். செழியரே, தாங்களா இப்படி பேசுவது? கொடுமையான சாவூருக்கு போகும் வழியில் தங்களை கொண்டு வந்து அடைத்து சித்திரவதை செய்தும் ஒருபோதும் தாங்கள் கலங்கியதில்லையே. அப்படிப்பட்ட தாங்கள் என்றோ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக என்றும் வருந்துகிறீர்கள் என்றால் அது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது. விருப்பமில்லை என்றால் சொல்ல வேண்டாம். உன்னிடம் சொல்வதற்கு என்ன முத்துநகை? என் மீது உயிரையே வைத்திருந்த என் அருமை அக்காவை பிரிந்த நாள் இன்றுதான். அவரை எந்த ஆண்டு இந்த நாளில் பிரிந்தேனோ அன்று முதல் இந்த ஆண்டு வரை குறிப்பிட்ட இந்த நாளில் நான் உணவருந்துவதில்லை. இதை நான் ஒரு விரதமாகவே ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. தங்கள் அக்கா எங்கிருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லையா? வேண்டாம் முத்துநகை, தயவு செய்து அதை பற்றி மட்டும் கேட்காதே. நான் எதுவும் சொல்வதற்கில்லை. சரி, நீங்கள் இருவரும் எப்படி பிரிந்தீர்கள், எங்கு பிரிந்தீர்கள் என்பதையாவது சொல்லலாம் அல்லவா? சொல்கிறேன். என் மீது அன்பு கொண்ட உனக்காகவும் அமரனுக்காகவும் அதை சொல்கிறேன். என் இளம் வயதின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். அதை சொல்வதன் மூலம் எனக்கும் ஆறுதல் கிடைக்கும். சொல்லுங்கள். நான் ஏன் பிறந்தேன் என்று சிலர் சில நேரங்களில் வேதனையோடு கேட்டதுண்டு. அப்படி ஒரு கேள்வியை நான் பிறந்த போதே கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பிறப்பதற்கு முன்பே
தந்தையை பிரிந்தேன். பிறந்த உடனேயே தாயை பிரிந்தேன். அவர்கள் மடிந்து விட்டார்களா? சில கேள்விகளுக்கு விடை உண்டு, சிலவற்றுக்கு இல்லை என்பார்களே. அதே நிலைதான் நீ கேட்டதற்கும். நான் என் தாய் மாமன் வீட்டில் பிறந்தேன். அவரிடம் என் பெற்றோரை பற்றி கேட்டால், அதெல்லாம் உனக்கு இதற்கு, நான் தான் உங்கள் தாய் தந்தையர் என்பார். ஓ, உங்கள் மாமாவை பற்றியாவது சொல்லலாம் அல்லவா? சொன்னால் உனக்கு வியப்பாக இருக்கும். அவர் ஒரு குறுநில மன்னர். தன் தங்கையின் மக்களான என் அக்காவையும் என்னையும் தன் மக்களுக்கும் மேலாக பாசம் காட்டி வளர்த்தார். அத்தை தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக கருதி அன்பை பொழிந்தார். அவற்றையும் மீறி என் மனதில் இப்போது நிலைத்திருப்பது எது தெரியுமா? கண்ணை இமை காப்பது போல் எப்போதும் என்னை தன் பிடியிலேயே வைத்திருந்த என் அக்காவின் பாசம்தான். ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவு ஊட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு கதை சொல்லி உணவு ஊட்டுவாள். அந்த நாட்கள் என் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாதது. செய்யா, நில் செய்யா. முடியாது. எங்கே ஓடுகிறாய்? வாருங்கள் வாருங்கள், எங்கே என்னை பிடியுங்கள் பார்ப்போம். அடம் பிடிக்காதே. செய்யா, நில். வந்து என்னை பிடியுங்கள். கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய், எங்கே ஓடுகிறாய்? செய்யா, சொல்வதை இல்லை, முடியாது. அடம் பிடிக்காதே செய்யா. ஓடாதே. ஏய், ஏய், செய்யா, இங்கே வா. எங்கே ஓடுகிற செழியா? இந்த அக்காவை ஏமாற்றி விட்டு ஓடிவிட முடியுமா? உன்னை பிடித்து விட்டேன் பார்த்தாயா? ஆனால் என்னை பிடிக்க வருவதற்குள் உனக்கு இப்படி மூச்சு வாங்குகிறது. பாவம் என்றுதான் நானே சிக்கிக் கொண்டேன். ஓ, இப்படி வேறா? போதுமடா உன் விளையாட்டு. முதலில் தயவு செய்து உட்கார். என்னால் இதற்கு மேலும் ஓட முடியாது. மன்னித்து விடக்கா. உன்னுடன் விளையாடுவதில்தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆகையால் தான் உன்னை நான் மிகவும் சிரமப்படுத்துகிறேன். அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறாய் செழியா? என் உலகமே நீதானே. தாய் தந்தையரை இழந்த நாம் முத்தோர் கூற்றத்தை அரசாண்டு வரும் நம் மாமாவின் ஆதரவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமாவும் அத்தையும் நம் மீது மிகுந்த பாசம் காட்டுகிறார்கள் என்றாலும் நாம் அவர்களுக்கு பாரமாக தோன்றிவிடக்கூடாது. அதனால்தான் நீ அவர்களுக்கு எந்த வகையிலும் தொல்லை தரக்கூடாது என்று என் பார்வையிலேயே உன்னை வைத்துக் கொள்கிறேன். எனக்கும் உன்னுடனேயே இருப்பதற்கு மிகவும் பிடித்திருக்கிறது அக்கா. சரி, இந்தா இதை சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அடம் பிடிக்காமல் சாப்பிடு கண்ணே. ஒரு வாய் கூட நான் சாப்பிட மாட்டேன். ஓ, அப்படியா? சரி, அப்பொழுது நானும் சாப்பிட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம். என் பொருட்டு நீ சாப்பிடாமல் இருக்க கூடாது அக்கா. அப்படியானால் சாப்பிடு. சரி, சாப்பிடுகிறேன். ஆனால் நீ வழக்கம் போல் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். ஆரம்பித்து விட்டாயா? வளர்ந்து பெரிய பிள்ளையாகியும் நான் ஊட்டினால்தான் உணவு உண்கிறாய். போதாத குறைக்கு இப்போது கதை வேறு சொல்ல வேண்டுமா? உனக்கு சொல்வதற்காகவே நான் புதிய புதிய கதைகளை தேட வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாப்பிட வேண்டும் என்றால் நீ இப்பொழுது ஒரு கதை சொல்லத்தான் வேண்டும். சரி, சொல்கிறேன். என்ன கதை? என்ன கதை? அது ஒரு தேவதை கதை. தேவதை கதையா? எனக்கு மிகவும் பிடிக்கும். சொல் சொல். பார்த்தாயா, உன்னை போல் சிறுவர்களுக்கு தேவதை கதை என்றால் மிகவும் பிடிக்கிறது. ஆமாம் அக்கா, சீக்கிரம் சொல்லக்கா. வானத்தில் இருக்கும் ஒரு தேவதை நாள்தோறும் பூமிக்கு வந்து கொண்டிருந்தது. அப்படி வந்து ஒரு பூங்காவில் உலா வரும்போது அங்கிருந்த ஒரு மயிலை பார்த்தது. அதனிடம் அன்போடு பேசியது. அப்படி பேசி பழகிய சில நாட்களில் மயிலும் தேவதையும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்கவே முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஆனால் என்னக்கா? ஒரு நாள் யாரோ ஒரு வேடன் அந்த மயிலை அம்பெய்தி கொன்று விட்டான். அச்சச்சோ. அதை கண்ட தேவதை கதறி அழுதது. பிறகு நீ இல்லாமல் நானும் வாழ மாட்டேன் என்று புலம்பியது. பிறகு மனதை தேற்றிக்கொண்டு அந்த மயிலை சிவபெருமானிடம் கொண்டு சென்றது. இதற்கு நீ உயிர் தரும் வரை நான் இங்கிருந்து போக மாட்டேன், உண்ண மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் என்று பல நாட்கள் அங்கேயே கிடந்தது. அந்த தேவதைக்கும் மரணம் ஏற்பட்டுவிடும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அச்சச்சோ. அதை பார்த்த சிவபெருமான் மனம் கனிந்து அந்த மயிலுக்கு உயிர் கொடுத்து விட்டார். அன்று முதல் மயிலும் தேவதையும் இணை பிரியாமல் வாழ்ந்தார்கள். அக்கா, அந்த மயில் யார் தெரியுமா? யார்? நான் தான். அந்த தேவதை யார் தெரியுமா? அது நீதான் அக்கா. என் கண்ணே. செழியா, நான் இப்போது உன்னிடம் சொன்னது ஒரு கதை. அந்த கதையில் வரும் மயிலாக நீயோ தேவதையாக நானோ இருக்க முடியாது. ஏனக்கா அப்படி சொல்கிறாய்? அந்த தேவதையாவது மயில் இறந்தவுடன் சிறிது நேரம் உயிரோடு இருந்து அந்த மயிலை கடவுளிடம் கொண்டு சென்று வேண்டியதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கடவுளை பார்த்ததும் கிடையாது. ஒருவேளை என் தம்பிக்கு அப்படி ஏதாவது நேருமானால் அந்த கணமே இந்த அக்காவின் உயிர் பிரிந்துவிடும். கண்ணே. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதே அக்கா. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே கூடாதக்கா. கவலைப்படாதே செழியா. அக்கா பேச்சிற்காக தான் சொன்னேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். சரி, நீ என் தம்பி அல்லவா? கொஞ்சமாவது சாப்பிடு செழியா. சரி அக்கா. பெற்றோர்கள் இல்லை என்றாலும் என் அக்காவின் அரவணைப்பில் மிகுந்த ஆனந்தத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய புயல் வீசியது. எதிரிகள் எங்கள் நாட்டின் மீது படையெடுப்பு தொடுத்தார்கள். சீக்கிரமாக வா செழியா. அக்கா, வா செழியா, சீக்கிரம் வா.